எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். ஸோ நாங்கள் எல்லோரும் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்போரூர் முருகர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் 11 o'clock வந்து வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகிற வழியில் வந்து குபேர பெருமாள் கோவிலுக்கு வந்து போயிட்டு அங்கேருந்து திருப்போரூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் கிளம்பியிருந்தோம். சண்டே அப்படின்றதுனால ரோடு ரொம்ப காலியாக இருந்துச்சு. கோவில்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினச்சி போனோம். பட் ஆனால் கோவில்லாம் எந்த கூட்டமும் இல்லை. குபேர கோயிலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் க்ளோசிங் டைமில் தான் போகணும். ஸோ எங்களால் வந்து ஒழுங்காக சாமியை பார்த்து கும்பிடவே முடியல. ஆனால் வெளியில் வந்து சாமி அந்த டாய் செக்ஷன் எல்லாமே பார்த்துட்டு அங்கே இருக்க சாமி படங்கள் அங்கே விற்கிறது எல்லாமே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக நாங்கள் ஒரு ஹோட்டல் வந்திருந்தோம். அந்த ஹோட்டலில் வந்து ஆஃப்டர்நூன் டைம் இருந்தாலும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி ஃபுட்டு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்னு நினச்சி பார்த்தா எந்த ஒரு ஃபுட்டுமே நல்லாவே இல்லை. ஆர்டர் பண்ணி எதுவுமே நல்லா இல்லை. நாங்கள் வந்து வெஜ் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்து மினி மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. இதெல்லாம் சாப்பிடும்போது தான் நம்ம ஏரியா ஃபுட்டே நமக்கு எவ்வளவோ மேல் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து திருப்போரூர் முருகர் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். முருகர் வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock அரௌண்ட் வந்து நாங்கள் ரீச் ஆகிருந்தோம். கோவில் வந்து செம்ம கூட்டமாக இருக்கும். தைப்பூசம் நெருங்குற டைம் வேறு அப்படின்னு நினச்சி போயிருந்தோம். பட் ஆனால் கூட்டமே இல்லை. நாங்கள் லைனில் போய் நின்று சாமியை நல்லா நீட்டாக பார்த்துட்டு வந்தாச்சு. அங்கே குளம் வந்து இருக்கும். அந்த குளத்தில் வந்து வெள்ளம்லாம் கரைச்சி விடுறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு அங்கேருந்து கோவிலுக்குள்ளே போயாச்சு. கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டாய்ஸ் வேணும்னு சொல்கிறதுக்கு ஒரே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அங்கே இருக்க குளத்துல போய் மீனெல்லாம் காமிச்சிட்டு மீனுக்கு பொரியெல்லாம் போட்டுட்டு கை காலெலாம் அலம்பிட்டு சாமியை பார்க்க உள்ளே போயிட்டோம். ஸோ முருகரை நல்லா அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஸோ கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது நான் ஒரு ஓம் வந்து வாங்கியிருந்தேன். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. வெறும் 100 rupeesக்கு தான் அது வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ முருகர் கோயிலுக்கு வந்துட்டு போனாவே வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பீஸ் அண்ட் டிவைன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ திருப்போரூர் வந்தால் திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்வாங்க. ஸோ என்னோடய லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குதுன்றது பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.